ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா கிரேவிங்ஸ். இன்றைக்கி நம்ம அபட்மெண்ட்டோடைய கண்டினியூவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அபட்மெண்ட் ரிலேட்டடாக நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ விதவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பாரதிய நியாய சங்கீதாவில் செக்ஷன் 53ல் என்ன சொல்கிறாங்கன்னா, liability of abettor for an effect caused by act abetted different from that intended by abettor. அபட்டார் என்பவர்னா ஒரு உடந்தை குற்றவாளி. ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு ஒருவர் உடந்தையாக இருந்து இதை செய் அப்படின்னு சொல்கிறவர் தான் அபட்டார்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அந்த அபட்டார் இன்னொருவரை தூண்டுறதுனால அந்த அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னும்போது அந்த அபட்டாருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணத்தின்படி ஒரு விஷயத்தை செய்யுன்னு சொல்லி ஒரு பர்சன் கிட்ட சொல்கிறாரு. அந்த பர்சன் டிஃப்ரெண்ட் ஆக்ட் செய்யும் பொழுது இந்த அபட்டாருக்கு உரிய பொறுப்பு என்னன்னு சொல்லி செக்ஷன் 53ல சொல்கிறாங்க. இன்டென்ஷன் ஆஃப் காசிங் பர்டிகுலர் எஃபெக்ட். இந்த அபட்டாருக்கு இந்த பர்டிகுலர் எஃபெக்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷனோட அபட்மெண்ட் செய்கிறாரு. இன் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அபட்மெண்ட் காசஸ் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் ஃப்ரம் தட் இன்டெண்டட் பை அபட்டார். ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி அபட்மெண்ட் பண்ணுற அபட்டாரு அதன் விளைவாக இன்னொரு எஃபெக்ட் அங்கே நடக்குது அப்படின்னும் பொழுது அந்த அபட்டார் தான் அதுக்கு பொறுப்பாவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. த அபட்டார் இஸ் liable for the effect caused. ஒரு ப்ரொவிஷன் சொல்கிறாங்க, provided that he knew that act abetted was likely to cause. அந்த அபட்டாருக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் நடக்க போகுது அப்படின்னு தெரிந்தே அவர் அபட்மெண்ட் பண்ணியிருந்தா தான் இந்த செக்ஷன் பொருந்தும்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன், ஏ இன்ஸ்டிகேட் பி. ஏ பியை தூண்டி ஜெட்டை கிரிவியஸ் ஹர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிரிவியஸ் ஹர்ட்னா கொடுங்காயம். ஸோ ஏ பி கிட்ட ஜெட்டுக்கு கொடுங்காயம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால பி என்ன பண்ணுறாரு, ஜெட்டை நிறைய ஹர்ட் பண்ணதுனால அதன் விளைவாக அவருக்கு டெத் ஆகிடுது. ஸோ அதனால் ஏ இன்ஸ்டிகேட் பண்ணதுனால தான் பி செஞ்சார். ஸோ ஏவுடைய இன்டென்ஷன் என்ன, ஏவுடைய எண்ணம் வெறும் கிரீவியஸ் ஹர்ட் மட்டும் ஜெட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா அவர் கிரீவியஸ் ஹர்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் தான் அவருக்கு கிடைக்கும். பட் அவருக்கு அவருடைய எண்ணம் மர்டர் பண்ணணும். ஸோ அதனால் கிரீவியஸ் ஹர்ட் கொடுத்தா அவருக்கு மரணம் வரை வரலாம் அப்படின்னு அவர் தெரிந்தே இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, கிரீவியஸ் ஹர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ அவருக்கு மர்டருக்கான பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏ இஸ் liable with punishment for murder. Section 54, abettor present when offense is committed. A person who is absent would be liable to be punished as an abettor. Abettorனா என்ன, அந்த அஃபென்ஸில் இருக்க மாட்டாங்க ஆனால் இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க, தூண்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அவர் அந்த இடத்துல இல்லைன்னா அவர் அபட்டார்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தூண்டி தான் அந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு. ஒருவேளை அந்த க்ரைம் நடக்கும்போது அவர் அங்கே இருந்திருக்காரு, ஆனாலும் அவர் அபட்மெண்ட் பண்ணதுனால தான் அந்த விளைவு ஏற்பட்டிருக்கு. பட் அவரோட ப்ரெசண்ட்டும் அந்த க்ரைமில் இருக்குது, அந்த அஃபென்ஸில் இருக்குது அப்படின்னா அவரும் இந்த குற்றம் செய்ததாக எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லி இந்த செக்ஷன் 54ல் சொல்கிறாங்க. செக்ஷன் 55, abetment of offense punishable with death or imprisonment for life. மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ விதிக்கும் ஒரு குற்றத்தை செய்ய சொல்லி ஒருவர் அபட்மெண்ட் செய்தால் அவருக்கு என்ன தண்டனை சொல்லி செக்ஷன் 55ல சொல்கிறாங்க. whoever abet the offense punishable with death or life imprisonment, no express provision made under this சங்கீதா. இந்த பாரதிய நியாய சங்கீதாவில் வெளிப்படையாக அதுக்கான தண்டனை சொல்லாமல் இருக்கும் பொழுது இஃப் அஃபென்ஸ் நாட் கமிட்டட், தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ விதிக்கும் ஒரு குற்றத்தை செய்ய சொன்ன அந்த அபட்டாருக்கு என்ன தண்டனைனா, ஒருவேளை அந்த அஃபென்ஸ் நடக்கலை, அவர் செய்ய சொல்லியிருக்காரு ஆனால் அந்த அஃபென்ஸ் நடக்கலை அப்படின்னா 7 years இம்ப்ரிசன்மெண்ட். ஒன்று சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டில் எனி ஒன் ஆஃப் த இம்ப்ரிசன்மெண்ட் 7 yearsக்கு கொடுப்பாங்க, ப்ளஸ் ஃபைன் which causes hurt to any person. ஒருவேளை அந்த அஃபென்ஸ் நடந்துருச்சு இல்லைன்னா அந்த அஃபென்ஸ்னால அவருக்கு ஹர்ட், ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது 14 years ப்ளஸ் ஃபைன். 2 type ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டில் எனி ஒன் இம்ப்ரிசன்மெண்ட் 14 years ப்ளஸ் ஃபைன் பே பண்ணணும்னு சொல்லி செக்ஷன் 55ல சொல்கிறாங்க. செக்ஷன் 56, abetment of offense punishable with imprisonment.
சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு அஃபென்ஸை செய்ய சொன்ன ஒரு அபட்டாருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை என்னன்னு செக்ஷன் 56ல் சொல்கிறாங்க. when no express provision made under this சங்கீதா, இந்த பாரதிய நியாய சங்கீதாவில் வெளிப்படையாக அதுக்கு பனிஷ்மெண்ட் சொல்லாமல் இருக்கும் பொழுது, இஃப் அஃபென்ஸ் நாட் கமிட்டட், ஒருவேளை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்ய சொன்ன அந்த அபட்டார் சொல்லி அந்த அஃபென்ஸ் நடக்கவில்லை அப்படின்னா, அவர் என்ன அஃபென்ஸ் செய்ய சொன்னாரோ அதுக்கான தண்டனை, ஒருவேளை அந்த அஃபென்ஸ் நடக்கலைன்னா அதுக்கான தண்டனை என்ன சொல்லியிருக்காங்களோ, இந்த பாரதிய நியாய சங்கீதாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த தண்டனையிலிருந்து 1/4 ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். சப்போஸ் அந்த இம்ப்ரிசன்மெண்ட் 7 years அப்படி சொன்னாங்கன்னா, ஸோ அதில் 1/4 டேர்ம் எவ்வளவோ அவ்வளோ தண்டனை விதித்து ஆர் ஃபைன் கொடுப்பாங்க, அபராதமோ, ஆர் போத். இஃப் அபட்டர் ஆர் பர்சன் இஸ் பப்ளிக் சர்வெண்ட், ஒருவேளை அந்த குற்றத்தை செய்தவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தாலோ இல்லது அந்த உடந்தையாக இருந்தவரே ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தாலோ அவங்களுக்கு 1/2 ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது சொன்ன டேர்மில் 7 years தண்டனை இருந்தால் அதில் ஆஃப் எவ்வளோ, 3.5 years. ஸோ அந்த 3.5 years வந்து அவங்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்படலாம், ஆர் ஃபைன் ஆர் போத். செக்ஷன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ என்ற ஒருவர் பி என்ற ஒருவரை இன்ஸ்டிகேட் பண்ணி அவரை தூண்டி ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாரு. பட் ஆனால் பி வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்க மறுத்துடுறாரு. ஸோ இன்ஃபென்ஸை செய்தாரோ இல்லையோ, பட் ஏ வந்து பியை செய்ய சொன்ன குற்றத்துக்காக தண்டிக்கப்படுவார். அதுலேயும் இந்த குற்றம் வந்து சிறை தண்டனை கொடுத்து தண்டிக்கக்கூடிய குற்றம் என்பதனால அந்த அஃபென்ஸ் நடக்கலை அப்படின்னாலுமே அதுக்கான தண்டனை ஏக்கு வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. ஏ கமிட்டட் த அஃபென்ஸ் டிஃபைன் திஸ் செக்ஷன் அண்ட் பனிஷ்ட் அக்கார்டிங்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபால்ஸ் எவிடன்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் வந்து 7 years சொல்லுவாங்க. ஸோ செய்ய சொன்ன ஏக்கு இதில் 1/4 டேர்ம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1/4 டேர்ம்னா இஃப் 7 years அப்படின்னா அதுக்கு 1/2 வந்து 3 years 6 months. ஒருவேளை 1/4 அப்படின்னா இதுக்கு டேர்ம் வந்து 1 year 9 months தான். 7 yearsக்கு 1/4 டேர்ம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் செய்யலை, இது ஒரு நார்மல் பர்சன் செஞ்சதுனால ஸோ இதுக்கு வந்து 1/4 டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லஸ்ட்ரேஷன் பி, ஏ என்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அபட்ஸ் த ராபரி, ஒரு கொள்ளை செய்வதற்காக அபட் பண்ணுறாரு. இவர் வந்து உடந்தையாக இருக்காரு. தோ ராபரி பி நாட் கமிட்டட், அந்த ராபரி வந்து நடக்கலை, பட் ஆனால் அவர் வந்து கொள்ளை செய்யறதுக்கு அவர் ஒரு உடந்தையாக இருக்கிறாரு. ஏ இஸ் லைபிள் டு 1/4 ஆஃப் லாங்கஸ்ட் டேர்ம் அண்ட் ஆல்சோ ஃபைன். ஸோ ஏ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கப்படுறதுனால இவருடைய அந்த ராபரிக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் இந்த சங்கீதாவில் சொல்லியிருக்கோ அந்த பனிஷ்மெண்ட்டில் 1/4 டேர்ம் வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ லைபிள் டு பே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து லாங்கஸ்ட் டேர்ம் சொல்கிறாங்க. ராபரியில் சொல்லியிருக்க அந்த பனிஷ்மெண்ட்டோட டேர்மில் எது அதிகமான பனிஷ்மெண்ட்டோ அதில் தான் 1/4 அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 57 abetting commission of offense by public or by more than 10 persons. ஸோ அந்த abetting பண்ணுறதே பப்ளிக்காக இருந்தாலோ அல்லது 10 personsக்கு விட அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைன்னு சொல்லி செக்ஷன் 57ல் சொல்கிறாங்க. அந்த அபட்டிங் பண்ணுறது பப்ளிக்காக இருந்தாலோ எனி நம்பர் நிறைய மெம்பர்ஸ், எண்ணிக்கை இல்லாத நிறைய மெம்பர்ஸ் இருந்தாலோ, கிளாஸ் ஆஃப் பர்சன், ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் இருந்தாலோ அவர்கள் எல்லாரும் வந்து 10 மெம்பர்ஸை விட அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு 7 years அண்ட் ஃபைன் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி செக்ஷன் 57ல் சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன், ஒரு எதிர்கூட்டத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர்கள் அவர்கள் ஊர்வலமாக செல்லும்பொழுது அவர்களை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோர் தென் 10 மெம்பர்ஸ் வந்து அதுக்காக அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி என்ற ஒருவர் வந்து போஸ்டர் ஒட்டி இந்த மாதிரி இந்த டைமில் இங்கே வாங்க ஒன்று கூடி இந்த மாதிரி ஊர்வலம் போகிறவங்கள அட்டாக் பண்ணணும்னு சொல்லி மோர் தென் 10 பர்சன்ஸை வந்து இவர் இந்த பிக்சரில் அழைச்சிருக்கிறதுனால ஸோ இந்த பிரிவுப்படி அபட்மெண்ட் செய்ததாக கருதப்படுவார். ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அட்வொகேட்ஸுக்கு,
ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.